இன்னியோட இதெல்லாம் முடிஞ்சு நாளையில இருந்து தனியா வாழும் பயணத்துக்கு போயிருவேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. மக்களே எடுத்ததை முடிக்காம வரமாட்டேங்கிறதுல இன்னைக்கு நாள் 39 and 40. ஏன் 2 நாள் சேர்ந்து வருதுன்னு போக போக சொல்றேன் பாருங்க. காலையில எந்திரிச்ச கையோட நம்ம நண்பர்கள் வந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டாங்க. நீல சட்டை போட்டவன் புதுசா வண்டி வாங்கியிருந்தான். அதை சர்வீஸ் விட தான் வந்தோம். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அங்க பார்த்தா நம்ம ஸ்மாலேஜ் நண்பன் இருந்தான். சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அப்படி சொன்னேன். அப்புறம் வண்டிலாம் சர்வீஸ் விட்டுட்டு நேரா அட்டி போட இங்க வந்துட்டோம். ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். காயின் பாக்கெட்ல இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லயா? கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளையாண்டு பசியில வயிறு சவுண்ட் விட்டதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வாட்டர் வாஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு டேடி மம்மி ஒன்னா இணைந்த நாள். அதுக்காக எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சுவாமிமலை கோயிலுக்கு தான் வந்தோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இங்கே போன்லாம் லாக்கர்ல வைக்க சொன்னாங்க. ஃப்ரீ தானேன்னு கேட்டா இல்லப்பா 5 ரூபாய் ஒரு போனுக்குன்னு சொல்றாங்க. ஒரு போனுக்கு 5 ரூபான்னா ஒரு நாளைக்கு 5000 போன் வந்தா 25,000 ரூபாய் ப்ராஃபிட்லன்னு என் சிஏ மூளை யோசிக்க தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மனமான காஃபியை போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் பாட்டுக்கு நிம்மதியா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். அப்போன்னு கரெக்டா நம்ம நண்பர்கள் கால் பண்ணி இவங்க வெட்டிங் டேக்கு அவங்க என்கிட்ட ட்ரீட் கேக்குறாங்க. என்னடா எல்லாரும் மசாலா பூரி வேணும்னு சொல்ல நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப சாப்பிடுற கடையில சாப்பிட்டோம். நம்ம குட்டி கொஞ்சம் சாப்பிடலன்னு கோச்சுக்கிட்டான். ஏன்னா காலையில பிரியாணி வேணும்னு கேட்டா நான் வாங்கி தரலையா. அதனால ஆமா இது தச்சி பிச்சை ட்ரெஸ்ஸா இல்ல பிச்சி தச்ச ட்ரெஸ்ஸா? நான் சோறு போட்டு வளர்த்தேன். எல்லாரையும் முன்னாடியே பாத்திருப்பீங்க. இவன் தான் எலி குஞ்சு. இல்ல பாக்க எலி மாதிரி இருப்பான், அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப்பு. ஊருக்கு போக எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டேஷன்ல டிராப் பண்ண நம்ம நண்பனை கூப்பிட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ட்ரெயின் ஏறணும். பிகாஸ் அதான் ஸ்ட்ரெயிட்டா மாம்பழம் போகும். நான் ஏன் 2 நாள் சேர்த்து போடுறேன்னு கேட்டீங்கல்ல. ஏன்னா நான் தூங்குனதே 2 hours தான். அதனாலதான் அடுத்த நாளையும் சேர்த்து போட்டேன். கொஞ்ச நேரம் கூட ட்ரெயின்ல தூங்கல. அதுக்குள்ள டெஸ்டினேஷன் வந்துருச்சு. நம்மள அழைக்க நண்பர் வந்தாப்ல. அவனோட வீட்டுக்கு போய் பிளாட். அப்புறம் எல்லாமே யூசுவல் ரொட்டீன் தான். ஏன்ச்சேன், ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டேன், ஜிம்முக்கு ரெடியான, ஜிம்முக்கு வந்துட்டேன். நேத்தி ஜிம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ரொம்ப டயர்ட்னு. கரெக்டா லெக் டே மட்டும் எப்படின்னு தெரியல, எப்படியோ ஸ்கிப் ஆயிருது. கமெண்ட்ல யாரும் திட்ட வேணாம், சண்டே அன்னைக்கு சேர்த்து எல்லாத்தையும் போட்டுறேன். இன்னைக்கு ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் தான். வழக்கம் போல ரியர் டெல்ட், சைடு டெல்ட் அண்ட் அப்பர் செஸ்ட் ஃபோக்கஸ்டு ஒர்க் அவுட் தான். ஒர்க் அவுட் டீடைல்ஸ்லாம் கேப்ஷன்ல தட்டி விடுறேன். வீடியோக்கு மறக்காம ஒரு சேவ். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாட்டர் வாஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதையும் பண்ணிட்டு டின்னரை முடிச்சுட்டு ஜூஸ் அடிக்க போனேன். தனியா போனா போர் அடிக்கும்னு இவனையும் இழுத்துட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வேற என்ன ஸ்கின் கேரை பண்ணிட்டு தூங்கிட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.